பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. சீராக் ஞான புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தை 35. கடவுளை பற்றிய எல்லா உரைகளுக்கும் செவிசாய்ப்பதில் ஆர்வம் காட்டு. அறிவு கூர்மை கொண்ட பல மொழிகளை கேட்காமல் விட்டுவிடாதே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதித்து உமை ஆராதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாள் உமது வார்த்தைகளை கேட்டு உமது கட்டளைகளை கடைபிடித்து உம்மை பற்றிய சிந்தையில் வாழக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. இரவு நேரத்திலே கண்மணி போல் எங்களை பாதுகாத்து இருளின் அதிகாரத்தில் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து எங்களை சுற்றிலேயும் வேலை அடைத்தவரே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றேன். பரிசுத்த ஆவியானருடைய பலத்தை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானருடைய ஆற்றலோடு நாங்கள் ஜெபிக்க ஒவ்வொரு நாளும் தகப்பனே எங்களுக்கு துணை புரிவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. அதிசயங்களையும் அற்புதங்களையும் நீர் செய்து கொண்டு இருக்கின்றீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். குடும்பத்திலே சமாதானத்தையும் அமைதியும் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் நாங்கள் எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு உமது வார்த்தையின் வழியாக கற்றுக் கொடுக்கின்றீர். உமது வார்த்தைகளை அதிகாலையிலே கேட்கும் பொழுது எங்களுக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி வருவதை உணர முடிகிறது சுவாமி. அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கெல்லாம் உமது வார்த்தைகளை அறிவிக்கப்படுகிறதோ அந்த இடத்திலெல்லாம் விடுதலை உண்டு என்று நாங்கள் உரோமையர் புத்தகத்திலே வாசிக்கின்றோம். ஆம் தகப்பனே, நாங்கள் மது வார்த்தைகளை கேட்டு மது வார்த்தைகளின் படி நடக்க இந்த நாளிலே எங்களுக்கு பக்கத்துணையாய் வருபவரே, உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்காக பைபிளை கொடுத்திருக்கின்றீரே. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையிலே எங்களுடைய மூதாதையர்கள் வழியாக நீர் எங்களுக்கு இவற்றை எழுதி எங்களுடைய கரங்களிலே 2000 ஆண்டுகளாக தவழ்வதற்கு உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. யார் யாரெல்லாம் வல்லமையோடும் ஆற்றலோடும் ஆண்டவரே உமக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இந்த நாட்களிலே மக்களுக்காக ஜெபிக்கிறார்களோ அவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். அவர்களுடைய செயல்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். அவர்களுடைய நடத்தையை ஒப்புக்கொடுக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் தகப்பனின் உம்மை பற்றிய எல்லா உரைகளுக்கும் செவி கொடுத்தும் ஆண்டவரே உமது வார்த்தைகளை கேட்டும் உமக்கு அஞ்சி நடக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தருவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. நீர் விரும்பும் ஞானத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர் ஆண்டவரே. அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆனாலும் தகப்பனே, உமது வார்த்தைகளை கேட்டும் உமது அறிவுரைகளை கேட்டும் உமது வார்த்தைகளை சிந்தித்தும் நான் வாழ்ந்த நாட்களிலே அதிகமாக பாவங்களை செய்திருக்கின்றோம், குற்றங்களை புரிந்திருக்கின்றோம். இந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. தீமை செய்யாதே, தீமை ஒருபோதும் உனக்கு நேராது என்றும் எங்களுக்கு வாக்கு கொடுத்து நாங்கள் தீமைகளில் இருந்து வெளியிலே வரவும் தீமையான செயல்களை செய்து விடாதபடி செய்த பாவத்தை மீண்டும் மீண்டும் செய்து விடாதபடி எங்களை சுற்றிலும் வேலி அடைத்து உமது தூதர்களை வைத்து பாதுகாத்து இருக்கின்றீர். ஆனாலும் அவற்றை மீறி நாங்கள் பாவம் செய்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே, தூய ஆவியின் ஆற்றலையும் நீர் எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஒருபொழுதும் உம்மை விட்டு பிரிந்து விடாதபடி இனி வாழக்கூடிய நாட்களிலே உமது வார்த்தைகளை கேட்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் மாறிவிட வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறோம் அப்பா. உமக்கு எதிராக நாவை கொண்டு பாவம் செய்திருக்கின்றோம். உமது சாயலாக படைத்திருக்கக்கூடிய மக்களுக்கு எதிராக வார்த்தைகளை உதிர்த்து பாவங்களை செய்திருக்கின்றோம். அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. மலாக்கி 2:17 சொல்லப்பட்டு இருக்கின்றதே, உங்கள் பேச்சுகளினால் ஆண்டவரை சோர்வடைய செய்யாதீர்கள் என்று. ஆம் தகப்பனே, எங்களுடைய பயிற்சிகளினால் அநேகருடைய வாழ்க்கையை கெடுத்திருக்கின்றோம். அநேக பேருடைய மன உளைச்சலுக்கு ஆளாயிருந்திருக்கின்றோம். அநேக பேருடைய மனதை உடைத்து இருக்கின்றோம், அவமானப்படுத்தி இருக்கின்றோம், கேவலப்படுத்தி இருக்கின்றோம். அதற்காக மன்னிப்பு கேட்கிறோம் சுவாமி.
பொய் உரைத்திருக்கின்றோம் ஆண்டவரே. உமது திருவுடை பெற்றுக்கொண்ட இதே நாவினாலே நாங்கள் பாவம் செய்து நீர் கொடுத்த அழகையும் மேன்மையும் இழந்து போய் இருக்கிறோம் அப்பா. நம்பிக்கை துரோகம் செய்திருக்கிறோம் ஆண்டவரே. அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கின்றோம். உமது கல்வாரி ரத்தம், உமது பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படவும் நாங்கள் வலிமையோடு செயலாற்றவும் சாத்தானை எதிர்த்து நிற்கக்கூடிய பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்துவிட வேண்டுமாயுமே நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே சாப பிடிகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன். எதை செய்தாலும் தரித்திரமாக இருக்கின்றது. எந்த காரியங்களை செய்தாலும் நாங்கள் இந்த உலகத்திலே வாழ முடியாதபடி தரித்திரம் சூழ்ந்து இருக்கிறது. சாபத்தோடு இருக்கிறோம் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்கின்றேன். ஆண்டவரே, நீர் சாத்தானை உமது காலடியில் மிதித்து போட்டு விட்டீர். ஆண்டவரே, சாபத்தை நீர் எடுத்து மாற்றி இருக்கின்றீர். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சாபங்களை நீர் அப்புறப்படுத்தி இருக்கின்றீரே. இந்த நாட்களிலும் கூட யார் யாரெல்லாம் இந்த நேரத்திலே சாபத்தோடு இருக்கிறார்கள் அந்த குடும்பத்தை உமது கரத்தில் ஒப்புக்கொடுக்கின்றேன். ஆண்டவரே, அநேக சாவுகள், அநேக காரியங்களிலே வீழ்ச்சிகள், தோல்விகள் என்கின்ற எண்ணத்தோடும் இந்த நேரத்திலே தன்னை முழுமையாக அர்ப்பணித்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. யாருமே பொய்யான இட்டு விடாதபடி தண்டனையில் இருந்து தப்பிவிட மாட்டார்கள் என்பதை அறிந்து கொண்டும் என் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு நேர்மையான வழியில் வாழக்கூடிய பிள்ளைகளாக மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. அதிகாலையிலே எழுந்து என்னோடு இணைந்து உமை நோக்கி ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளை ஒப்புக்கொடுக்கின்றேன். யார் யாரெல்லாம் என் ஆண்டவர் மட்டும் எனக்கு போதும் என்கின்ற எண்ணத்தோடு வாழ்கிறார்களோ அவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். ஆண்டவரே, அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரையும் அது வல்ல கரத்தினால் தாங்கிக் கொள்வீராக. ஒவ்வொருவரையும் பலப்படுத்திடுவீராக. பலவீனத்தின் ஆவியை எடுத்து மாற்றிடுவீராக. உற்சாகத்தின் ஆவியை கொடுப்பீராக. என் ஆண்டவருடைய அருளும் கிருபையும் பிள்ளைகளோடு தாங்கிவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஏனென்றால் உம்மை இழந்தால் அவர்கள் இந்த உலகத்திலே தரித்திரத்தோடு தான் வாழ முடியும். என் ஆண்டவருடைய ஆற்றலை இழந்துவிட்டால் அவர்களால் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க முடியாது என்பதை அறிந்து புரிந்து கொண்டு நடக்கவும் ஒவ்வொருவரும் என் ஆண்டவருடைய தூதர்களாக மாறிவிட வேண்டுமாயும் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நாளிலும் கூட யார் யாரெல்லாம் விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ மன உடைச்சலோடும் ஆண்டவரே மனதில் பாரத்தோடு உம்மை தேடி வந்து உடைந்து போய் இருக்கின்றேனே, என் பாரத்தை யார் எடுத்து மாற்றுவார்? என் ஆண்டவர் இந்த நாளில் எனக்கு செவிசாய்க்க மாட்டாரா என்கின்ற எண்ணத்தோடு உம்மை நோக்கி ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொண்டிருக்கின்றேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் தொடும், எல்லோரையும் ஆசீர்வதியும், எல்லாரையும் அது கரங்களினால் தாங்கிக் கொள்ள வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஏனென்றால் திருப்பாடல்கள் 124வது அதிகாரம் 8வது வார்த்தையில் வாசிக்கின்றோம், ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை, விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கியவர் அவரே என்று சொல்லி. ஆம் தகப்பனே, விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய நீரே எங்களுக்கு துணையாக இருக்கின்றீர். உமது பெயரை உச்சரிக்கக்கூடிய வேளையிலே சாத்தான் எங்களை விட்டு ஓடி விடுவதை பார்க்க முதிகிறது சுவாமி. ஏனென்றால் கூனல் வழி நோக்கி திரும்புவோரே ஆண்டவரே, நீர் மீண்டும் திருத்தி நீர் உமது பக்கமாக இழுத்துச் செல்கின்றீர். உமது நலத்தை நீர் எங்களுக்கு தருகின்றீர். உம்மை விரும்புவோர் நலமுடன் வாழ்வார்களாக என்கின்ற வார்த்தையின்படி எல்லோரும் நலமுடன் வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக. இந்த நேரத்திலும் கூட மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன். இந்த நாளில் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பலப்படுத்தி பலவீனங்களை எடுத்து மாற்றி உற்சாகத்தின் ஆவியையும் பலத்தின் ஆவியையும் கொடுத்திட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, அநேக பிள்ளைகளை நீர் தொட்டிருக்கின்றீர். அநேக பேரை குணமாக்கி இருக்கின்றீர். அநேக பேருக்கு ஆற்றலை கொடுத்து இருக்கின்றீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே, இந்த நேரத்திலே நீங்கள் எங்களுக்காக பரிந்து பேசி
விண்ணக ஆசீர்வாதங்களையும் நாங்கள் அனைவரும் மனம் திருந்தி உண்மையோடும் உத்தமத்தோடும் வாழக்கூடிய ஆற்றலையும் பாக்கியத்தையும் எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். அன்னையே, அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுதே மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.